அன்பான நண்பர்களே, இன்று நாம் புதிய ஒரு வீடியோ சேனலை உருவாக்கியிருக்கிறோம். இதில் ஃபினான்சியல் ஃப்ரீடம், நிதி சுதந்திரம் பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது எப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான தரவுகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் எந்தெந்த விதங்களில் நம்முடைய உயர்வை தாழ்வை பாதிக்கிறது என்பதை பற்றி நாம் இப்போது இதில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 2 விதமான சேமிப்பு பழக்க வழக்கங்கள் இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா கேரண்டி ரிட்டர்ன் தரக்கூடிய திட்டங்கள். என்ன கேரண்டி ரிட்டர்ன் தரக்கூடிய திட்டங்கள் என்னென்ன மாதிரி இருக்குது? நாம் பேங்கில் போடக்கூடிய ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் சொல்லக்கூடிய ஆர்டி, அது நம்ம கேரண்டி ரிட்டர்ன் வந்துடுமா? அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடிய ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்கள், அந்த திட்டங்கள் நமக்கு உத்தரவாதமான ரிட்டர்னை நிச்சயமாக கொடுத்துரும். அதே போன்று இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட திட்டங்கள், இதெல்லாம் நமக்கு உத்தரவாதமான உறுதியளிக்கப்பட்ட தொகையை நமக்கு நிச்சயமாக கொடுத்துரும். அதே போன்று பிஎஃப் அப்படிங்கிற திட்டத்திலே நமக்கு உத்தரவாதமான திட்டங்கள் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுங்கிறது கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பார்ட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நான் கேரண்டீடு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் நம்ம இந்தியாவில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஒரு நிலம் வாங்குகிறோம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது ஒரு 5 ஆண்டுகள் கழித்தோ 10 ஆண்டுகள் கழித்தோ என்ன ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி உறுதியாக சொல்ல முடியுமா? பேங்கில் போடக்கூடிய பணம் 5 ஆண்டுகளில் என்ன கிடைக்குங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். அதே போன்று ஒரு ரியல் எஸ்டேட்டில் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 5 ஆண்டுகள் கழித்து என்ன கிடைக்குங்கிறது நமக்கு உத்தரவாதமாக தெரியாது. அதே போல் தங்கத்தில் முதலீடு செய்கிறோம், அது 5 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், கமாடிட்டி, இதிலெல்லாம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்ன உத்தரவாதமான ரிட்டர்ன் கொடுக்குங்கிற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அது அன்றைய சந்தை நிலவரம், மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதுதான் நான் கேரண்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் எந்த விதமான திட்டங்களில் முதலீடு செய்திருக்கீங்க, அது சரியா இல்லையா அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடு கேரண்டியா நான் கேரண்டியாங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதற்கான விளக்கங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, சந்தோஷம்.